எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, நேட்டோ நாடுங்களாம் துருக்கியோட அங்காராவில் ஒன்னா கூடி ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடத்த புது திட்டங்களை வகுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது. அது சம்பந்தமான தகவல்களையும், அதுக்கப்புறம் உக்ரைனுக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயாரிக்கிறதுக்கு நாங்க லைசன்ஸ் கொடுக்க போறோம்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரஷ்யாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட நேட்டோ கூட்டமைப்புல மொத்தமா 32 நாடுங்க உறுப்பினரா இருக்காங்க. இந்த 32 நாடுகளும் ஒவ்வொரு வருஷமும் அடுத்த கட்ட நகர்வுங்க சம்பந்தமா மீட்டிங் நடத்துறத வழக்கமா வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வருஷம் நேட்டோ கூட்டமைப்புக்கான மீட்டிங் துருக்கியில வச்சு நடத்தப்படுதுங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைஞ்சிருக்கிற துருக்கியும் ஒரு நேட்டோ நாடா இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த மீட்டிங் துருக்கியோட அங்காரால வச்சு நடத்தப்படுதுங்க. ஜூலை மாச தொடக்கத்துல நேட்டோ கூட்டமைப்போட இப்போதைய சீஃபா இருக்கிற மார்க் ரூத்தே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வருஷம் நேட்டோ கூட்டமைப்புக்கான மீட்டிங் ஜூலை 7-8 தேதிகள்ல அங்காராவில் நடக்க போகுதுன்னு மார்க் ரூத்தே அறிவிச்சிருந்தாருங்க. நேட்டோ லீடர் சொன்ன மாதிரி இந்த கூட்டமைப்புக்கே பாசா இருக்கிற அமெரிக்கா தலைமை தாங்க இந்த மீட்டிங் அங்காராவில் தொடங்குச்சுங்க. நேட்டோ கூட்டமைப்போட மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக ட்ரம்ப் புதுசா உருவாக்கி இருந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்து மூலமா நேரடியா அவர் துருக்கியில வந்து இறங்கினாருங்க. துருக்கியில ட்ரம்புக்கு தடபுடலான எல்லா வரவேற்பையும் கொடுத்த துருக்கி அதிபர் எர்டோகன் ட்ரம்பை வரவேற்று நேட்டோ மீட்டிங்க்கு அழைச்சிட்டு போனாருங்க. இப்படி ட்ரம்ப் தலைமையில தொடங்கின இந்த மீட்டிங்ல ஐரோப்பிய கண்டத்துல பெரிய வல்லரசுகளா இருக்க பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இப்படி நிறைய நாடுகளோட பிரதிநிதிங்க அங்க நேரடியா கலந்துகிட்டு இருந்தாங்க. இங்க பிரதிநிதிங்க நான் சொல்ல வரது யாருன்னா, அந்த நாட்டோட அதிபருங்க தாங்க. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனி அதிபர் மெர்ஸ், அதுக்கப்புறம் இத்தாலி பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலினியா உட்பட ரஷ்யாவோட போர் நடத்திக்கிட்டு இருக்கிற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஸ்பெஷல் விசிட்டரா இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு நேட்டோ அழைப்பு விடுத்திருந்தாங்க. ரஷ்யாவோட போர் நடத்திக்கிட்டு இருக்கிற ஜெலன்ஸ்கியோட ஆசையும் நேட்டோ கூட்டமைப்புல எப்படியாவது சேர்ந்தா போதும்னு இருக்குதுன்றதுனால அவர் ஒவ்வொரு வருஷமும் இந்த நேட்டோ கூட்டமைப்போட மீட்டிங்ல தவறாம கலந்துக்கிறாருங்க. இப்படி நேட்டோ மீட்டிங்ல கலந்துக்கிறது மூலமா அமெரிக்க அதிபர்கள் நேரில் சந்திச்சு அவங்க கிட்ட இந்த உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு எதனா வழி இருக்குதான்னு பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ரஷ்யாவோட தாக்குதல்ல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு ஆயுதங்களை வாங்க முடியும்ன்றது ஜெலன்ஸ்கியோட திட்டங்களா இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஸ்பெஷல் விசிட்டரா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மட்டும் இல்லாம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒன்னா இருக்கிற சிரியாவோட அதிபரா இருக்கிற அல்ஷராவையும் ட்ரம்ப் வந்து அழைச்சிருந்தாருங்க. சிரியா அதிபர் அல்ஷராவுமே இந்த மீட்டிங்ல தனிப்பட்ட முறையில் கலந்துகிட்டாரு. இப்படி தொடங்கின நேட்டோ மீட்டிங்ல ஐ அம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்ச அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐரோப்பிய வல்லரசு நாடுகிட்ட என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னா, அமெரிக்கா உலகத்தோட சர்வ வல்லமையும் கொண்ட நாடுன்றது 32 நேட்டோ நாடுகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கடந்த 70 வருஷத்துக்கு மேல ரஷ்யா, சீனான்ற இந்த 2 நாடுங்க கிட்ட இருந்து ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்கிற பாதுகாவலனா தான் அமெரிக்கா திகழ்ந்திருக்குதுன்றத நீங்க மறந்துடக்கூடாது. எனக்கு வருத்தம்பா, நிஜமாலுமே வருத்தம். இந்த நேட்டோ நாடுகளா இருக்கிற 32 நாடுகளும் அமெரிக்காவுக்கு பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அதுலயும் ஈரான் போர் நடந்தப்ப பிரிட்டனாவது அமெரிக்காவுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணாங்க. மற்றபடி பிரான்ஸ், இத்தாலி மாதிரியான நாடுங்க பெருசா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. குறிப்பா ஜெர்மனி நாடு இந்த நேட்டோ கூட்டமைப்புல இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாத அளவுக்கு தான் அவங்களோட நடவடிக்கை இருந்துட்டு இருக்குதுன்னு ட்ரம்ப் தன்னோட ஆதங்கத்தை அந்த மீட்டிங்ல வெளிப்படுத்தி இருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. கடைசியா நேட்டோ நாடுகளுக்கு வார்னிங் கொடுக்கிற விதமா ட்ரம்ப் என்ன பேசியிருந்தாருன்னா, நேட்டோ கூட்டமைப்பு வழி நடத்துறதுக்கு அமெரிக்கா தான் பல பில்லியன் டாலர் பணத்தை செலவு பண்ணுது. மற்ற 30 நாடுங்க பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. உங்களோட உள்நாட்டு ஜிடிபில இருந்து அதிகமான பர்சன்டேஜ் ஸ்பெண்டிங் நீங்க பண்ணாதான் என்னால இந்த நேட்டோ கூட்டமைப்போட ராணுவ வலிமையை பல மடங்கு அதிகமாக்க முடியும். இதோட சேர்த்து நேட்டோ ராணுவத்தை என்னால நவீனமயப்படுத்த முடியும்னு ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. கடைசியா இந்த 2 நாள் முடிவுல நேட்டோ நாடுங்க தலையில இடி இறக்குற விதமா ட்ரம்ப் என்ன குண்ட தூக்கி போட்டாருன்னா, ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்றதுக்கு அமெரிக்கா வல்லரசு தயாரா தான் இருக்குது. நீங்க இந்த டென்மார்க் கட்டுப்பாட்டில் இருக்கிற கிரீன்லாந்து நிலப்பரப்பை அமெரிக்கா கிட்ட பிரச்சனை பண்ணாம இந்த டென்மார்க் நாடு அந்த நிலப்பரப்பை அமெரிக்கா கிட்ட கொடுக்கறதுக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகளா டென்மார்க் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வைக்கணும்னு ட்ரம்ப் இந்த நேட்டோ மீட்டிங்ல போற போக்குல இந்த விஷயத்தை கொளுத்தி போட்டு போயிருக்காருங்க. அடுத்ததான் இந்த நேட்டோ மீட்டிங்ல ஒவ்வொரு நாட்டு அதிபர்கள் கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தின அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துருக்கி அதிபர் எர்டோகனோடையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தாரு. 2 நாடுகளுக்கு இடையில் நடந்த இந்த பைலேட்டரல் மீட்டிங்ல ட்ரம்ப் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்க தி சன் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. 2019 இருந்தே இந்த துருக்கி நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. அந்த பிரச்சனை எதனால ஏற்பட்டுச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பூலோக ரீதியா பார்த்தனா இந்த துருக்கி நாடு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் இதோட வாசல்ன்றது ஐரோப்பாவில் இருக்கிறதுனால இந்த நாட்டை எப்படியாவது தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு அமெரிக்கா துருக்கியை வந்து நேட்டோ கூட்டமைப்புக்குள்ளார கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பண்றது மூலமா அன்னை காலத்துல சோவியத் ரஷ்யாவை சமாளிக்கிறதுக்கும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கான ராணுவ நகர்வுங்க சாத்தியப்படும்னு அமெரிக்கா நினைச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த துருக்கி நாட்டை நேட்டோ கூட்டமைப்புக்குள்ளார கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தாலும் துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க நேட்டோ நாடா இருந்தாலும் ரஷ்யாவோட நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு மீடியேட்டரா ஒரு நாட்டை தேர்ந்தெடுக்கிறாருன்னா துருக்கி தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வரும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வியுமே எழலாங்க. ரஷ்யாவுக்கு இந்தியா நெருங்கிய நட்பு நாடா இருக்க போகும்போது உக்ரைன் ரஷ்யா
போரை நிறுத்துறதுக்கான அமைதி பேச்சுவார்த்தையை இந்தியாவில் நடத்துறதுக்கு புதின் ஏன் முன் வர மாட்டாருன்னு உங்களுக்கு தோணலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. அது என்னன்னா, இந்தியா ரஷ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய நட்பு நாடு. ஒரு அணி சேராத நாடா இருக்கிறதுனால அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனையில இந்தியாவை அவங்க கொண்டு வரதே கிடையாது. அமெரிக்காவோட நேரடி தாக்குதல், மறைமுக தாக்குதல்ல இருந்து இந்தியாவை பாதுகாக்கணும்னு தான் ரஷ்யாவோட அதிபர்கள் நினைக்கிறாங்க. அதுலயும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. துருக்கி ரஷ்யாவோட நல்ல வர்த்தகம் பண்றாங்கன்றதுனால துருக்கியை தன்னோட நட்பு நாடா தான் ரஷ்யா பாக்குறாங்க. இப்படியான விஷயங்கள் இருக்க போகும்போது 2017 அப்ப நேட்டோ நாடா இருக்கிற துருக்கிக்கும் ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு நடுவுல மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. $2.5 பில்லியன் ரஷ்யாவோட அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கிற S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு துருக்கி ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க. அப்பவே துருக்கி பண்ண இந்த ஒப்பந்தத்தினால அமெரிக்கா மட்டும் இல்லாம எல்லா நேட்டோ நாடுகளும் கொதிச்சு போய் துருக்கிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நேட்டோ நாடு போய் ரஷ்யா கிட்ட ஆயுதம் வாங்குறதா, இது நம்ம எல்லாருக்கும் கேவலம். இந்த மாதிரியான காரியத்தை பண்ண துருக்கியை நாங்க தண்டிக்காம விட மாட்டோம்னு எல்லாரும் கடுமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் மற்ற நேட்டோ நாடுங்க போர்க்கோடி தூக்கினாலும் ரஷ்யா ஒதுக்கி வைக்கிறது நல்லது இல்ல, அவங்க கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறது எங்களோட தனிப்பட்ட விஷயம்னு சொன்ன துருக்கி 2019 ஃபர்ஸ்ட் பேட்ச் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை துருக்கி அதிகாரப்பூர்வமா வாங்கினாங்க. அவ்வளவுதாங்க. துருக்கி பண்ண இந்த காரியத்தினால பேயாட்ட ஆடின அமெரிக்கா துருக்கி நாட்டுக்கு எதிராக சாட்ஸா சாங்ஷனை போட்டுட்டாங்க. அமெரிக்கா துருக்கிக்கு எதிராக சாட்ஸா சாங்ஷனை போட்டதனால அமெரிக்கா கிட்ட இருந்தும் மற்ற நேட்டோ நாடுங்க கிட்ட இருந்தும் நினைச்ச மாதிரி ஆயுதங்களும் வாங்க முடியல, பெருசா வர்த்தகமும் பண்ண முடியாம போயிடுச்சு. கடைசியா துருக்கி இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ராணுவத்தில் இணைக்காம என்ன பண்றதுனே தெரியாம குடவுன்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. இப்படியான நிலைமையில துருக்கி அதிபர் எர்டோகனோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க ட்ரம்ப் என்ன முடிவு பண்ணி அறிவிச்சிருக்காருன்னா, கடந்த காலங்களில் துருக்கி பண்ண தப்ப மன்னிக்க நாங்க தயாராயிட்டோம், அதனால இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீங்க ரஷ்யா கிட்டே திரும்ப கொடுத்துருங்க, நாங்க சாட்ஸா சாங்ஷனை ரத்து பண்ணிடுறோம். நீங்க கேட்ட மாதிரி அமெரிக்காவோட F-35 போர் விமானங்களை வாங்குறதுக்கு துருக்கிக்கு நாங்க அனுமதி கொடுக்குறோம்னு ட்ரம்ப் எர்டோகன் கிட்ட சொல்லியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எர்டோகன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்ச கையோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட 1-to-1 மீட்டிங் நடத்தியிருந்தாருங்க. இந்த மீட்டிங்ல குளோபல் மீடியாஸ் கிட்ட ட்ரம்ப் என்ன விஷயத்தை தெரிவிச்சிருந்தாருன்னா, முன்ன ஒயிட் ஹவுஸோட ஓவல் ஆபீஸ்ல நடந்த மாதிரி எங்களுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் எதுவும் இப்ப ஏற்படல, நல்ல முறையில தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நடந்த பேச்சுவார்த்தை மாஸ்கோவோட நடக்கிற போரை முடிவு கொண்டு வரதுக்கான அந்த நடவடிக்கைகளை தீவிரமாக்கிருக்குது. சீக்கிரமாவே 2 நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கான அந்த கட்டத்தை எட்டுவாங்கன்னு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காருங்க. அதே சமயம் இந்த நிமிஷம் வரைக்கும் ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்த மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் உக்ரைன் நகரங்களை டார்கெட் பண்ணி அவர் ஏவுகணைகளை ஏவிட்டு இருக்கிறதுனால உக்ரைனோட பாதுகாப்பும் நேட்டோ நாடுகளுக்கு முக்கியமான ஒன்னா இருக்குது. அதை முன் வச்சுதான் அமெரிக்காவோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைன் அவங்களோட ராணுவத்தை பயன்படுத்தியே தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கா லைசன்ஸ் கொடுக்க போகுது. நாங்க முன்னிருந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க போறோம். பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைன்ல தயாரிக்கப்பட போகுதுன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சர்வதேச ஊடகங்கள் கிட்ட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைன் கைக்கு அதிகமா கிடைக்க போகுதுன்றதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்னதான் ட்ரம்ப் இப்படி சொல்லியிருந்தாலும் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவோட எலைட் வெப்பனா இருக்கிறதுனால அதுல இருக்கிற ராடார் சிஸ்டம் உட்பட முக்கியமான விஷயங்களை அமெரிக்கா தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தாங்க இருக்குது. அதுல இருக்கிற இன்டர்செப்டார் மிசைல்ஸ்களை எப்படி தயாரிக்கிறதுன்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ்ன்றது அதிகமா இருக்குது. இப்ப நேட்டோ மீட்டிங் நடக்கிறப்பையும் மீட்டிங் முடிஞ்ச அடுத்த சில நாள் வரைக்கும் உக்ரைனோட தலைநகரமா இருக்க கியூ, அடுத்து அவங்களோட முக்கியமான நகரங்களா இருக்க ஒடேசா, கார்கிவ், டினிப்ரோ பெட்ரோவாஸ்க் மாதிரியான நகரங்களை டார்கெட் பண்ணி ரஷ்யா எக்கச்சக்கமான ட்ரோன்ஸ்ங்களையும் இஸ்கேந்தர் வகையை சார்ந்த மிசைல்ஸ்ங்களையும் ஏவிட்டு இருக்காங்க. இதுல இஸ்கேந்தர் M மிசைல்ஸ்ங்க என்ன மாதிரியான தாக்கத்தை உக்ரைனுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னா, அவங்க பாதுகாப்பு கவசமா வச்சிருக்கிற பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ராடார் சிஸ்டத்தை குறி வச்சு அது தாக்கி அடிக்குதுங்க. இந்த காரணத்தினால உக்ரைன் கைவசம் இருக்கிற பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அளவு நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. இப்ப அமெரிக்கா ஈரானோடையும் போர் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மாதிரியான நாடுங்க பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதிகமா கொடுக்கணும்னு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. அந்த காரணத்தினால ட்ரம்ப் இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்காருன்னா, இந்த உக்ரைனுக்கு நம்ம பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரான் போர் காரணமா அதிகமா கொடுக்க முடியாது, அதனால லைசன்ஸ் கொடுக்கறோம், நீங்களே இப்போதைக்கு தயாரிச்சுக்கங்கன்ற அந்த முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்காருங்க. இதையும் தாண்டி புதினுக்கு நெருக்கடி கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப இந்தியா உட்பட அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ற பெரும்பான்மையான நாடுகளுக்கு அமெரிக்காவோட செனட்டரை பயன்படுத்தி என்ன வார்னிங் கொடுத்திருக்காங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில், யுரேனியம், கேஸ் வாங்குறத நிறுத்திக்குங்க, இல்ல பொருளாதார தடை விதிக்க வேண்டியிருக்கும்னு அமெரிக்கன் செனட்டர் மிரட்டல் விடுத்திருக்காங்க. உக்ரைனுக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமெரிக்கா கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்களை பின்தொடர சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்துல நாங்க கொடுத்திருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். UPSC, SSC மாதிரியான அரசு தேர்வுக்கேற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகளோட அதிபருங்க உலக அமைதியை வாய் வார்த்தையோட மட்டும் நிறுத்தாம நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணுங்க. மக்களுக்கான அடிப்படை தேவையான
அடிப்படையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவ மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்கணும். மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ். ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் நாடு நாடுன்னு மாறாமே இருக்க.